எல்லாருமே செல்லக்கிட்டீங்களா உங்களுக்கு ஒரு புதிய எபிசோட் டேக் யூகே எபிசோட். ஸோ ஜேகேயோட மாமா எபிசோட் தான் கொண்டு வந்திருக்கேன். நிறைய பேசணும் என்ற கதையில் இப்போ பார்த்துக்கலாம், வாங்க கதைக்குள்ளே போகலாம். அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க ரொம்ப சீரியஸாக. ஸோ அது வேற எல்லாம் நம்ம ஜேகே தான். ஸோ அப்படியே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஸோ ஜேகேயோட மொபைலுக்கு கால் வருது. ஸோ ஜேகேவும் எடுத்து பார்த்துட்டு யாரும் அந்த நேரத்தில் கால் பண்ணுறது நேரங்கிட்ட நேரத்தில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஸோ ஜேகேயோட அம்மா தான் கால் பண்ணியிருப்பாங்க. ஜேகேவும் பார்த்துட்டு எதுக்கு அம்மா கால் பண்ணியிருக்காங்க என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அட்டென்ட் பண்ணி பேசுகிறான். ஹலோ அம்மா சொல்லுங்க, என்னம்மா கால் பண்ணியிருக்கீங்க? வேலை டயத்தில் ஏம்மா கால் பண்ணுறீங்க? எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் வேலை டயத்தில் கால் பண்ணாதீங்கம்மா. இப்போ எதுக்கு நான் டென்ஷன் ஆகிறேன்? நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்கு கால் பண்ணேன் அம்மா. இது முக்கியமான விஷயமா? என்ன விஷயம் சொல்லுங்க. பாருப்பா ஜேகே, நீ 1 வீக் ஆஃபீஸ் லீவ் போடு. சின்னது 1 வீக் ஆஃபீஸ் லீவ் ஒன்று அண்ணா நினச்சிட்ருக்கேம்மா. லீவ் எதுக்கு நான் போடணும்? ஜேகே இந்த மாதிரி அவங்க அம்மா கிட்டே கேட்கும்போது ஸோ ஜேகே அம்மாவும் சொல்கிறாங்க, பாருப்பா ஜேகே, அத்தோட பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ நாங்கள் எல்லாருமே கிளம்புறோம், நீயும் கிளம்பி வரணும், புரிஞ்சதா? அதனால தான் உன்னை லீவ் போட சொன்னேன். ஜேகேம்மா இந்த மாதிரி நம்ம ஜேகேட்ட சொன்னோன்னே ஸோ ஜேகேவும் இதை கேட்டுட்டு, என்னம்மா சொல்கிறீங்க? அத்தையோட பொண்ணுக்கு ஃபங்க்ஷனா? நான் வரலம்மா, நீ வேணால் போயிட்டு வாங்க ஃபேமிலியோட. இங்கே ஏகப்பட்ட வேலை இருக்குது, எனக்கு மீட்டிங் வேறு இருக்குது. நான் மீட்டிங் அட்டன் பண்ணி அவங்க முக்கியமான மீட்டிங்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னை விட்டுட்டு வர முடியாதுமா, நீங்கள் வேணால் போயிட்டு வாங்க. ஜேகே இந்த மாதிரி அவங்க அம்மா கிட்ட சொல்லலாம் காலில். ஸோ ஜேகே அம்மாவும் கேட்டுட்டு, கேப்பா என்ன பேசிகிட்டு இருக்க நீ? அந்த ஃபங்க்ஷன் முக்கியமாக இருக்கும்டா, நீ அந்த ஃபங்க்ஷன் இல்லைன்னா யாராவது என்னை கேட்டாங்கன்னா நான் என்னடா பதில் சொல்லுவேன்? கேட்டால் சொல்லுங்கம்மா, அவன் மீட்டிங் அட்டன் பண்ணிகிட்டு இருக்கான், அவனுக்கு முக்கியமான வேலைலாம் இருக்குது. ஸோ அதனால தான் நாங்கள் மட்டும் தான் வந்தோம், என் பையனால் வர முடியல அப்படி சொல்லுங்கம்மா. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? அங்கே நீ அம்மா புரிஞ்சுக்கோம்மா ப்ளீஸ்மா, நான் வைக்கிற ஃபோனை அம்மா கால் போட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏகப்பட்ட வேலை இருக்குது, நானே வேலையை முடிக்காமல் வச்சுக்கிட்டு இருக்கேன், கடுப்பு மாதிரி டென்ஷன் மாதிரி உட்காந்துட்டு இருக்கேன். நீங்கள் வேறு கால் போட்டு என்னை இன்னும் டிஸ்டர்ப் பண்ணி என்னை கடுப்பு ஏற்றிக்கிட்டு டென்ஷன் ஏற்றிட்டு இருக்கீங்க. ஃபோனை வைங்க ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் திட்டி விட்டுட்டு அவங்க அம்மாவை திட்டி விட்டுட்டு அப்படியே ஃபோனை கட் பண்ணிடுறான். ஓகேம்மாவோ ஃபோனை கட் பண்ணிட்டு, ஏன் இந்த பையன் இப்படிலாம் நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்களும் வந்து கண்டுக்காமல் விட்டுருவாங்க. ஸோ அப்படியே அவங்க ஃபேமிலி எல்லோரும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகேயோட ஃபேமிலி எல்லோரும் இந்த சைடு நம்ம தான் அப்படியே ஸ்கூலுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ ரெடி ஆகி முடிச்சுட்டு ஸோ அவங்க அம்மா கிட்ட பாஸ் சொல்லிட்டு அப்படியே கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அவங்க அம்மா வந்து கிச்சன் வேலை பார்க்க போயிடுறாங்க. இந்த சைடு நம்ம ஜேகே அப்படியே வேலை பார்த்து செம்ம டயரில் அப்படியே கண்ணை மூடி படுத்துருக்கான். ஸோ அப்படியே அவன் மொபைலில் பார்க்குறான். ஸோ மொபைலில் பார்த்தோன்னா என்ன நினச்சான்னு தெரில. ஸோ அங்கேருந்து அப்படியே கிளம்பி வந்துடுறான் ஆஃபீஸ்லேருந்து. ஸோ நேராக வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறான். அப்படியே வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகுறான். ஸோ எல்லாருமே திங்ஸ் பேக் பண்ணி அப்படியே வெளியே போகலான்னு பார்த்தா ஸோ கரெக்டாக ஜேகே வந்து நின்றுட்டு ஸோ எல்லாருமே பார்க்குறாங்க. ஜேகேயோட ஃபேமிலி எல்லோரும் ஜேகே எல்லாரையும் பார்த்துட்டு ஸோ ஜேகே கேட்குறான், எல்லாரும் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே கேட்டாங்க. ஸோ ஜேகே அம்மா பார்த்துட்டு ஜேகேவை பார்த்துட்டு, ஜேகேப்பா இது என்ன கேள்வி? நான் உன்னோட ஃபோனில் நல்லா விளக்கமாக தான் சொன்னேன், அத்தையோட பொண்ணுக்கு ஃபங்க்ஷன்னு, அதனால இங்கே எல்லோரும் போகிறோன்னு தானே உங்களுக்கு விளக்கமாக ஃபோனில் எடுத்து சொன்னேன். ஜேகே அம்மா இந்த மாதிரி நம்ம ஜேகேட்ட சொன்னேன்னா ஸோ ஜேகே அப்போ தான் யோசிச்சு பார்த்துட்டு அப்போ தான் அவனுக்கு புரிஞ்சிருக்கும். ஜேகே எல்லாரையும் பார்த்துட்டு, அப்போது எல்லாருமே போகிறீங்களா நான் அத்தையோட பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு கேட்குறான். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே தலையாடுறாங்க. அப்போது சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறான். இந்த மாதிரி சொன்னதை பார்த்துட்டு ஸோ ஜேகே அம்மா தான் கேட்குறாங்க ஜேகேட்ட, ஜேகேப்பா நீ தான் சொன்னியே எனக்கு முக்கியமான வேலை இருக்குது, என்னால் ஆஃபீஸ் விட்டுலாம் வர முடியாது, மீட்டிங் விட்டுலாம் வர முடியாது, ரொம்ப முக்கியமான மீட்டிங்லாம் என்னால் லீவ்லாம் போட முடியாது, என்னென்னமோ கதையாக சொன்னேன், இப்போ என்ன வரேன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நிற்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே அம்மா கரெக்ட் பாயிண்ட்டாக பேசும்போது ஸோ ஜேகேக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியாமல் திரும்ப முடிச்சுட்டு ஸோ ஜேகே அவங்க அம்மாவை பார்த்துட்டு, நான் சொன்னேன் தான், ஆனாலும் எனக்கு இங்கே இருக்க போர் அடிக்கும்ல, நீங்கள் எல்லோரும் போகிறீங்க, யாராவது ஒருத்தனாவது இருப்பீங்கன்னு பார்த்தியா, எல்லாருமே ஃபேமிலியோடு கிளம்புறீங்கன்னா அப்போ நான் மட்டும் இங்கேருந்து எனக்கு போர் அடிக்காதா, அதனால நானும் வரேன்னு சொன்னேன், என்னோடய வேலை மீட்டிங் வேலை, நான் இங்கே அத்தை ஊரில் கூட மீட்டிங் நான் பார்த்துப்பேம்மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே என்னவோ பேசி சமாளிச்சிடுறோம் அவங்க ஃபேமிலி கிட்ட. ஸோ அவங்க ஃபேமிலி சரி ஓகே சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா அப்படின்னு சொன்னோன்னா ஸோ ஜேகேவும் போய் ரெடி ஆகி முடிச்சுட்டு கிளம்பி திங்ஸ் பேக் பண்ணி கிளம்பி வந்துடுறான் நம்ம ஜேகேவும். ஸோ ஃபேமிலி எல்லோரும் கிளம்பிடுறாங்க. ஸோ காரில் கிளம்பி போயிடுறாங்க. ஸோ அப்படியே ட்ராவல் ஆகுது. ஸோ தயங்கம்மா அப்படியே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ தயங்கம்மாக்கு மொபைலில் கால் வரும். ஸோ அவங்க மொபைலை எடுத்து பார்த்துட்டு அட்டென்ட் பண்ணி பேசுகிறாங்க. சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ உங்கள் பொண்ணு வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து எல்லாருமே கிளம்பி ஃபேமிலியோடு வந்துட்டுருக்கோம். ஸோ மறுநாள் காலையில் வந்து இறங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அம்மா எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஓ சந்தோஷம், சரி பார்த்து வாங்க. ஜேகே அம்மா ஒரு வழியாக பேசி முடிச்சு காலை கட் பண்ணிடுறாங்க. ஸோ தயங்கம்மா அப்படியே வேலை பார்த்துட்டு இருக்காங்க.
பேசுகிறாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி எல்லார்ட்டையும் வந்து சொல்லுறாங்க, இந்த மாதிரி பண்ண காலையில் ஜேகே ஃபேமிலி எல்லோரும் வந்து காலையில் வந்து இறங்கிடுவாங்களாம் அப்படி வீட்டில் வந்து. எங்கள் அம்மா வந்து இந்த மாதிரி எல்லார்ட்டையும் அவங்க ஃபேமிலிகிட்ட சொன்னோன்னா, ஸோ எங்கள் ஃபேமிலி ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ எங்கள் அம்மா அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. மறுநாள் காலையில் விடியுது. ஸோ மறுநாள் காலையிலே வந்து ஸோ எல்லோரும் வந்து ரீச் ஆகிடுறாங்க எங்களோட அம்மா வீட்டுக்கு. என்னோட ஃபேமிலி எல்லோரும் வாசலில் நிற்கிறாங்க. ஸோ எங்கள் அம்மா ஃபேமிலி எல்லாருமே வந்து வர வைக்கிறாங்க, வீட்டுக்குள்ளே வாங்க அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஜேகேயோட ஃபேமிலி எல்லோரும். எங்கள் அம்மா தான் எல்லாத்துக்கும் வந்து ஜூஸு ஸ்வீட்டு எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் எடுத்து சாப்பிட்டுட்டு ஸோ செம்ம ஜாலியாக எல்லாம் என்ஜாய் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க ஹாலில் உட்காந்து. ஜேகேயோட ஃப்ரெண்டு ஜெமன் தான். ஜேகே அப்படியே இந்த சைடு அந்த சைடுன்னு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான், திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கான். மச்சான் ஜேகே என்ன தடா பார்த்துக்கிட்டு இருக்கான், அந்த சைடு இந்த சைடு குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், யாரை தேடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெமல் தான் ஜேகேட்ட கேட்குறான். ஸோ ஜேகே ஜெமனை பார்த்துட்டு நான் யாரையோ தேடுறான், ஒவ்வால நம்ம அதை மட்டும் பார்க்குறியா, தேவையில்லாத விஷயம்லாம் பேசிகிட்டு இருக்காத, நானே என் ஆளை தேடிக்கிட்டு இருக்கேன். என்னது ஆளா, டேய் எப்படா உன் ஆளுன்னு முடிவு பண்ண, எனக்கே தெரியாமல், டேய் பெஸ்ட் ஃப்ரெண்டு கூட சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கதையாக அடிச்சுட்டு போகிறான். ஸோ ஜேகே அப்படியே ஒரு முறை தான் ஜிமனை பார்த்து, ஸோ ஓகேடா டென்ஷன் ஆகுது, கூல் யாரா இது உன் ஆளு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனை வந்து கேட்குறான். ஸோ ஜேகேவும் ஜிமனை பார்த்துட்டு, இப்போ உனக்கு ரொம்ப அவசியமா வேலை என்னமோ அதை மட்டும் பார்க்குறியா, நானே என் ஆளை காணும் தேடிட்டு இருக்கேன், சின்ன வயசில் பார்த்தவன் இன்னும் எப்படி இருக்கான்னு தெரில, வளர்ந்துருப்பானா இல்லைன்னா அதே இதில் தான் இருக்கானா, சின்ன பையனாக இருக்கானான்னு தெரில, ஆனால் சின்ன வயசில் பார்த்தவன்டா, என் கூடயே சுற்றிட்டு இருப்பான், என் கூடயே ஒன்றா தான் படுப்பான், கூடயே விளாடுவான். இப்போ ராமாயண கதையை ஜேகேப்பா போதும்பா, உன் விஷயத்த கேட்டு எனக்கு இப்போ ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது, கேட்டும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. போதும்டா, உன் கதையை எடுத்து விட்டா நீ எடுத்து விட்டுட்டே போவாடா, போதும்டா எப்பா சாமி, எதுவும் நான் கேட்குற நிலமையில இல்லை, ஆளை விட்றா எப்பா சாமி, உன் கதையை உனக்குள்ளேயே வச்சுக்கோடா சரியா, நான் எதுவுமே கேட்கல, உன் ஆளை நீ தேடுற வேலையை பாரு, நான் என் வேலையை சொல்லியே பார்க்குறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினி இந்த மாதிரி பேசி எப்படி எஸ்கேப் ஆகிடுறான் ஜேகேட்ட இருந்து. ஜேகேமோ அவன் வாட்டிக்கு அவன் வேலையை பற்றிட்டு இருக்கான். இப்படி எல்லாரும் அவங்க ஃபேமிலி எல்லாரும் ஜேகே ஃபேமிலி ஸோ என் ஃபேமிலி எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே அம்மா தான். ஸோ எங்கள் அம்மாவை பார்த்துட்டு, அம்மா உன் பிள்ளையை காணோம், எங்கே உன் பிள்ளை, இந்த வயசில் பார்த்தது இப்போ எப்படி இருக்கானோ, அம்மா உன் பிள்ளை எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே அம்மா தான். ஸோ எங்கள் அம்மாட்ட கேட்டோன்னா ஸோ எங்கள் அம்மாவை வந்து ஜேகே அம்மாட்ட சொல்கிறாங்க, நான் என் பிள்ளை வந்து ஸ்கூலுக்கு போயிருக்கான், அவன் வளர்ந்து பெரிய ஆளாக இருக்கான், இப்போ படிப்பு விஷயத்தில் ரொம்ப கவனமாயிட்டான். எங்கள் அம்மா தான் அந்த மாதிரி நம்ம ஜேகே அம்மாட்ட எல்லாமே சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க. ஜேகே அம்மா இதெல்லாம் கேட்டுட்டு, ஓ அப்படியா, விஷயத்துல ரொம்ப கவனம் எடுத்துட்டானா, பரவாயில்ல, பையன் உனக்கே பெருமையை சேர்த்து கொடுத்துருவான் பாரு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே அம்மா அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எங்கள் அம்மாட்ட ஸோ அம்மா இதெல்லாம் கேட்டுட்டு, அதனால தான் எனக்கும் சந்தோஷம் தான், என் பையனும் சந்தோஷமாக இருக்கணும், அதான் எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் ஜேகே அம்மாவும் எங்கள் அம்மாவும். தெரியும் பையன் எப்போ வருவான், அவனுக்கா 4 மணிக்கு தான் ஸ்கூலே போடுவாங்க, ஸோ 4 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பி வந்துடுவான், இப்படி நடந்து வருவானா, இல்லை ஸோ ஸ்கூல் பஸ்ஸில் வந்துடுவான், ஓ அப்படியா சரி எங்கள் வந்தெல்லாம் வந்து ஸோ ஜேகே அம்மாட்ட சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஜேகே இதை கேட்டுட்டு, ஆண்டி எதுக்கு ஸ்கூல் பஸ்ஸில் வரணும், நான் வேணா போய் ட்ராப் பண்ணி கூட்டிகிட்டு வரேனே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே வாண்டராக வந்து பேசிகிட்டு இருக்கான். அதெல்லாம் ஜிமின் பார்த்துட்டு, டே ஆரம்பிச்சிட்டானே இவன் வேற, மச்சான் நீ நடத்து அப்படின்ட்டு அவனும் சிரிச்சுக்கிட்டு அப்படியே வந்து கேட்டுக்கிட்டு இருக்கான் ஜிமினும். ஜேகே அம்மா தான் ஜேகேவை பார்த்துட்டு, டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க, அதான் சொல்கிறாங்களா அவன் ஸ்கூல் பஸ்ஸில் வந்து இறங்கியிருப்பான், நீ ஒன்றும் வந்து பிக்கப்லாம் பண்ண வேணாம். அம்மா நான் போய் பிக்கப் பண்ணிக்கிறேம்மா, அதெல்லாம் ஸ்கூல் பஸ்லாம் அவனுக்கு செட் ஆகாதும்மா, அது எப்படி நீ சொல்கிற, அம்மா அதெல்லாம் அப்படிதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே இப்படி சமாளிக்கிறான். ஸோ எங்கள் அம்மா பார்த்துட்டு ஸோ ஜேகேவை, அதெல்லாம் வேணாம்ப்பா, அவன் ஸ்கூல் பஸ்லேயே வந்துப்பான், அவனுக்கு ஸ்கூல் பஸ்லேயே பழக்கம் இருக்குது, ஸோ அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பாதுகாப்பாக தான் இருக்குது, அதனால் விசாரித்து தான் நாங்கள் வந்து பஸ்ஸை இது பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா. ஸோ ஜேகே அதெல்லாம் கேட்குறதாவே இல்லை ஆண்டி இப்படிலாம் விட்டுறக்கூடாது ஆண்டி, நான் போய் பிக்கப் பண்ணிட்டு வரேன், எனக்கு ஒன்றும் சிரமம்லாம் கிடையாது, எனக்கு இதில் என்ன இருக்குது
அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போய் பிக்கப் பண்ணிட்டு வரேன், நான் தயங்கா அப்படி சொல்லிட்டு ரொம்ப இது பண்ணிகிட்ருக்கான். ஸோ தயங்காமாவும் சரிப்பா பார்த்து பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இப்போ தானே விடுவேங்க ஆண்டி. ஆமாப்பா 4 மணி ஆயிடுச்சு, இப்போ ஸ்கூல் விட்டுருவாங்க. சரி ஆண்டி நான் போய் அவனை போய் பிக்கப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு, ஸோ ஜேகே பட பேசி முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான் பைக் எடுத்துகிட்டு. ஸோ ஜிமினி இதெல்லாம் பார்த்துட்டு நடத்துடா நடத்து, எங்கே போய் முடிய போதோ இப்படி வந்து புலம்பிட்டு. ஸோ அவன் வாட்டுக்கு அமைதியாக அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த சைடு நம்ம ஜேகே எங்கள் ஸ்கூலுக்கு வந்து ரீச் ஆகிடுறான். ஸோ அப்படியே ஸ்கூலும் முடியுது. ஸோ எல்லோரும் அப்படியே நடந்துட்டு இருக்காங்க. ஸோ தயங்க அப்படியே நடந்துட்டு இருக்கான். ஸோ ஜேகே வச்சக்கண்ணே இருக்காமல் அப்படியே பேனு வாய்ப்பு பார்த்துக்கிட்டு இருக்கோம், என்னடா இப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அப்படியே கொஞ்சம் நேரம் நார்மல் கொண்டு அப்படியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். கரெக்டாக தயம் வந்து ஸ்கூல் பஸ்ஸில் ஏற போகலான்னு நினைக்கும் போது கரெக்டாக ஜேகே வந்து பேக்கு பிடிங்கிட்டு, ஏய் நீ என்ன பண்ணிகிட்ருக்க? நான் ஸ்கூல் பஸ்ஸில் ஏற போகிறேன். அம்மா நீங்கள் யார்? நான் யாரோ, இங்கே பாரு ஒழுங்காக என் பைக்கில் வர வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கைப்பிடிச்சி இழுத்துட்டு கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ தயங்க வந்து கேட்டுக்கிட்டே இருக்கான். ஸோ ஜேகே ஏய் வாயை மட்டும் வர போறியா என்ன வேணும், நான் யாருன்னு நீ போ தெரிஞ்சுப்ப சரியா? இங்கே பாருங்கள் நீங்கள் யாருன்னே எனக்கு தெரியல, நீங்கள் வாட்டுக்கு என் கையை பிடிச்சி இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க. நீங்கள் யார், உங்கள் பேர் என்ன ஊர், நீங்கள் யாருன்னே எனக்கு சுத்தமாக தெரியல, நீ யாரோன்னு என்ன திருட்டனா இப்போ நீ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் பேச ஆரம்பிக்கிறான் நம்ம தையவங்க வந்து. ஸோ ஜேகேக்கு கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. வாயை மட்டும் கம்முன்னு இருக்க போறியா என்ன வேணும், இப்போ பைக்கில் ஏற போறியா என்ன வேணும்? நான் ஏற மாட்டேன், நீ திருட்ட தானே, உண்மையை சொல்லு அப்படி சொல்லிட்டு ரொம்ப ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ ஜேகே ஒரு முறை தான். ஸோ அந்த முறையில் தயம் கல் விடுது, பயமாயிடுது. ஏன் இப்படி மாறிக்கிற, இப்படிலாம் முறைக்காது, சரி ஓகே நான் பைக்கில் ஏறுறான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பப்பை ஈஸை வச்சுக்கிட்டு பைக்கில் ஏறி உட்காடுறான். ஸோ தயவங்க பார்த்துட்டு அப்படியே பயத்தோடு உட்காந்துருக்கான். ஸோ ஜேகே ஒரு ஸ்மெல் பண்ணிட்டு அப்படியே பைக் எடுத்துட்டு கிளம்பி வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிடுறான். வந்து ஜேகேட்டேருந்து அவன் பேக்கை பிடிங்கிட்டு ஸோ வேகமாக வீட்டுக்குள்ளே போகிறான். வீட்டுக்குள்ளே போனோன்னே தயங்கு ஒன்றுமே புரியல. ஸோ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ தயங்கு அவங்க அம்மா கிட்ட தான் போய் கேட்குறான், அம்மா இவங்களாம் யார்? அம்மா என்னை யாரோ மொத்தம் பிக்கப் பண்ண வந்தாம்மா, ரொம்ப ரூடாக பிஹேவ் பண்ணான், அது மட்டும் இல்லாமல் யாருன்னு கேட்டது கூட பதில் கூட சொல்லாமல் என்னை வீட்டு வரைக்கும் ட்ராப் பண்ணாமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தயங்க வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கான். ஸோ அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு, டே பயப்படாதடா, அது உன் மாமாடா. என்னது மாமாவா? யார் மாமா? அது உன் ஜேகே மாமாடா. ஜேகே மாமாவா? ஆமாடா ஜேகே மாமா தான் உன்னை பிக்கப் பண்ண வந்திருக்காங்க, போதுமா நீ பயப்படாத. ஏங்கம்மா எல்லாமே வந்து நம்ம தயங்கிட்ட எடுத்து சொன்னோன்னா. ஸோ தயங்க பிடிச்சிக்கிட்டு, ஓ அப்படியா சரி ஓகே நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகுறேன். சரி சீக்கிரம் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கீழே வா. சரி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயங்க அவங்க அம்மா கிட்ட சொல்லிட்டு அப்படியே அவங்க வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடறான். ஸோ தயங்கம்மா அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜேகே இங்கே வந்து ஹாப்பியாக வந்து சோஃபாவில் வந்து உட்காடுறான். ஸோ ஜிமின் இதை பார்த்துட்டு ஜேகே பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, என்ன மச்சான் பிக்கப் பண்ணிட்டு கூட்டிகிட்டு வந்துட்ட போல், என்னடா ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துருக்க, என்ன நடந்துச்சு, ஏதாவது நடந்துச்சா என்ன, கிஸ்ஸு ரொமான்டிக்கு ஏதாவது ரொமான்ஸ் ஏதாவது பண்ணியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி மேலே கேள்வி கேட்குறான். ஜேகே அப்படியே ஜிம்மினை பார்த்துட்டு, ஏய் வாயை மட்டும் கொண்டுடுறா, கூட்டிகிட்டு வந்ததே பெருசு, என்ன ஏதுன்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டான், லிஸ்ட்டு போட ஆரம்பிச்சிட்டான். நானே கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்தால் தான் மிச்சம், என்னதே கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்தேன், ஆனாலும் நீ பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்த பத்தியா, நீ அங்கே நிற்கிற மச்சான், நீ மூடு என்ன போதும் ஓவராக பேசிகிட்டு இருக்கேன் இல்லைன்னு வச்சுக்கோ. சரி நான் மூடி தாண்டா இருக்கேன், நான் ஓவராக பேசல, நான் வாயாடிக்கே பேசிக்கிட்டு இருக்கேன், நான் அமைதியாகவே இருக்கேன், நீ உன் வேலையை கவனி நான் என் வேலையை கவனிக்க அப்படி சொல்லிட்டு ஜிமினை திரும்பவும் அதே மாதிரியே அவன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடான். ஜேகே அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக உட்காந்துருப்பாங்க. அப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஸோ மறுநாள் வந்து ஃபங்க்ஷன் நடக்குது. ஸோ அப்படியே எல்லா ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு, ஏற்பாடு நடந்துகிட்ருக்கு. தயங்கோட ஃபேமிலி, ஜேகேயோட ஃபேமிலி எல்லாருமே வேலை பார்த்துட்ருக்காங்க. தயங்கோட அம்மா தான் தயங்க பார்த்துட்டு, தயம் எப்போ பார்த்தா படிப்புலேயே இருக்க தயம், அக்காவோட ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு, நீ படிப்பு கொஞ்சிட்ருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க நீ, அக்காவோட ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணுற வேலையை பார்க்காம நீ என்ன பண்ணிகிட்ருக்க, இன்னும் ட்ரெஸ்ஸிங்ஸ் கூட பண்ணாமல் நீ என்ன பண்ணிகிட்ருக்க,
போ இந்த ட்ரெஸ் பண்ணிடுவா, படிப்பெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், 1 வீக் லீவ் இருக்குல்ல அப்போ என்ன இதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம், அக்காவோட ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணு, இது வேறு வேலை இருந்தால் அதை மட்டும் போய் பாடுறா போடா, இதிலே இருக்காத போ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயங்கம்மா இந்த மாதிரி திட்டி விட்டு தயங்க ஸோ அவங்க ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாங்க. தயங்கு அவங்க அம்மா பின்னாடி போயிட்டு, அம்மா ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, நான் படிச்சிட்ருக்கேன், எக்ஸாம் வேறு வருது, 2 வீக்ஸில் எக்ஸாமு, நான் வேறு படிச்சிட்ருக்கேன், இந்த நேரத்தில் எனக்கு ஃபங்க்ஷன் ரொம்ப முக்கியமா, அவளுக்கு தானே நடக்குது எனக்கு நடக்குது, ஏம்மா இப்படி பண்ணுறீங்க, நான் சொன்னதை மட்டும் பண்ண போகிறேன், என்ன வேணும், அம்மா பேச்சுக்கே கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயங்கம்மா கோவப்படுறாங்க. ஸோ தயங்க புரிஞ்சுக்கிட்டு சரிம்மா கோவப்படாதீங்க, போகிறேன் அட்டன் பண்ணுறேன், போதும்மா அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பப்பீஸை வச்சுக்கிட்டு முறைச்சிட்டு அப்படியே போயிட்டு அப்படியே ரெஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் ரூமில் போயிட்டு. சரி நம்ம ஜிகே ஸோ தயங்க அம்மாவை தான் கூப்பிட்றான், ஆண்டி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டானே. ஸோ தயங்கம்மாவும் பார்த்துட்டு, என்னப்பா என்ன வேணும் ஜிகேப்பா, தயங்க எங்க, அவனை ரூமில் ரெஸ்ட் பண்ணிகிட்ருக்கான்ப்பா. அப்படியா ஆண்டி, சரி ஓகேப்பா, எதுக்குப்பா கேட்டேன், இல்லை சும்மா தான் கேட்டேன், இல்லை காலையிலேருந்து ஆளை பார்க்கவே முடியல, அதான் உங்கள்கிட்ட கேட்டலாம். ஓ அப்படியா, சரிப்பா எனக்கு வேலை இருக்குப்பா, சரிங்க ஆண்டி நீங்கள் போய் வேலையை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயங்கம்மா வந்து ஜிகிட்ட வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. தயங்க ரூமுக்கு தான் டோரை ஓப்பன் பண்ணி மெதுவாக வரான், சத்தமே போடாத மாதிரி. ஸோ தயங்க அப்படியே திரும்பி நின்று ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். அம்மா ஜிகே அப்படியே வச்சு கண்ணு எடுக்காம தயங்க தான் பார்த்து அப்படியே ரசிச்சுட்டு இருக்கான். அதுக்கு எதுவுமே தெரியாமல் அவன் அடிக்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கான். ஸோ அப்படியே ஜிகே கிட்ட வரலான்னு பார்த்தா ஸோ டேபிளில் ஒரு கண்ணாடி கிளாஸ் பூ கிளாஸ் இருந்திருக்கும். ஸோ ஜிகே அது கூட கவனிச்சிருக்க மாட்டான். ஸோ கிட்ட போகலான்னு நினச்சிருப்பான், ஆனால் வந்து ஸோ அவன் கை லைட்டை தட்டி விட்டுரும், அந்த கண்ணாடி கிளாஸ் தட்டி விட்டு கீழே உடஞ்சிரும். ஸோ இந்த சவுண்டு கேட்டோன்னா நம்ம தயங்க திரும்பி பார்த்துட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஸோ ஜிகே முன்னாடி நிற்கிறத பார்த்துட்டு தயங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஸோ 2 பேரும் ஐஸ் பார்த்துக்கிட்டே இருக்குது ரொம்ப நேரமாகவே. ஸோ கொஞ்ச நேரத்தில் நம்ம தயங்குறோம் வந்துட்டு, என்ன பண்ணுறீங்க, எப்படி நீங்கள் ரூம்குள்ளே வந்தீங்க, பர்மிஷனை கேட்காம கேட்டு வர மாட்டிங்களா, இப்படி தான் டீசெண்டே இல்லாமல் வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிறான் தயம் வந்து. ஸோ தயம் அவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அதெல்லாம் காதிலே வாங்காமல் கிட்ட வந்துட்டு அப்படியே வாயை பற்றிடுறான். தயங்கு லைட்டாக பயமாக இருக்குது, என்ன பண்ணுறீங்க அப்படின்ட்டு தயங்க அப்படியே கேட்குறான். ஸோ ஜிகே அமைதியாக நான் தெரியாமல் தட்டி விட்டு உனக்கு சவுண்டை போட்டு உனக்கு காமிக்க வேறு செஞ்சுட்டேன், நான் சர்ப்ரைஸாக காட்டலான்னு பார்த்தா இந்த கண்ணாடி கிளாஸ் இருந்ததை கூட கவனிக்காமல் நான் வாட்டுக்கு வந்துட்டேன், தெரியாமல் கை தவறி விழுந்து உடஞ்சிருச்சு. அந்த பயத்தில் வேறு யாரோ கதவு ரூம் திறந்து உள்ள வந்துட்டான்னு வச்சியா, வேறு யாரும் நான் தான் ஜேகே மாமா தான், பயப்படாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே எல்லாமே சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ தயம் கேட்டுட்டு சரி கையெடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஜேகேவும் கையை எடுத்துடுறான் முகத்துலேருந்து. ஸோ தயம் அவங்க அப்படியே பார்த்துட்டு இருக்கான். ஆமாம் நீங்கள் எதுக்கு இப்போ வந்தீங்கிறோங்களா இந்த மாதிரி நம்ம ஜேகே கேட்டோன்னா ஸோ ஜேகே தயங்க பார்த்துட்டு முடிச்சு விட்டுட்டு போனால் தான் வந்தேன் சொல்கிறீங்க, புரியல, முடிச்சு விட்டுட்டு போனாலும் வந்தீங்களா, என்ன பேசுகிறீங்க அந்த மாதிரி சொன்னோன்னே ஸோ ஜேகே தயங்க பார்த்துட்டு உனக்கு காலையிலேருந்து ஆளையே காணோம், பார்க்க முடியல, அதான் அவங்க அம்மாட்ட கேட்டு விசாரிச்சு நீ ரூமில் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கன்னு சொன்னாங்க, அவங்க அம்மாட்ட கேட்டு விசாரிச்சு நீ என்ன பண்ணுறன்னு பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஜேகே இந்த மாதிரி சொல்கிறான். ஸோ தயங்க கேட்டுட்டு நான் என்னமோ பண்ணுறேன், நீங்கள் எதுக்கு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, வெளியே போங்க, யாராவது பார்த்துட போகிறாங்க தயங்க இந்த மாதிரி நம்ம ஜேகே சொன்னோன்னே ஸோ ஜேகே தயங்க பார்த்துட்டு யார் பார்க்க போகிறா, யாரும் பார்த்துட்டு போகிறாங்க, என்ன பேசிகிட்டு இருக்கீங்க, அதாவது பார்த்தாங்கன்னா பெரிய பிரச்சனை யாரும் என்ன பிரச்சனையாக போகுது, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறேன், ஆமாம் நீங்கள் சொல்லிடுவீங்க, ஆனால் மாட்ட போகிறது நான் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயங்கும் ஜேகே விட்டு பேசிடும் போது யாரோ கதை திட்டுறாங்க. ஸோ தயங்கும் லைட்டாக அழுது விடுது, பயமாக இருக்குது. ஸோ ஜேகேவும் பார்த்துட்டு யாரா நேரங்கட்ட நேரத்தில் அப்படின்ட்டு கட்டுப்பாயே அப்படி அவனும் பார்த்துட்டு இருக்கான். தயங்கு ரொம்ப பயமாக இருக்குது, யாரோ வந்திருக்காங்க நான் இப்போ கதவை திறக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ தயங்கெல்லாம் போய் திறக்கிறான். பார்த்தோன்னே செம்ம ஷாக்காயிரும். அதோட எபிசோட் முடியுது, நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். ஸோ தயங்கு ஏன் செம்ம ஷாக்கானா அந்த பர்சன் யார், ஸோ தயங்கு என்ன பிரச்சனை இருப்போது, ஜேகேக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது, ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்ப டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. Love you, Sarang. Bye.